நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருவதால் வளைகுடா தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் உடனே நாடு திரும்ப முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. சவுதி, குவைத், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் சுமார் 15 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள். ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருவதால் வளைகுடா தமிழர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தொடரும் தாக்குதல்களால் தவிக்கும் தமிழர்கள், வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. சவுதி, குவைத், கத்தார் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் சுமார் 15 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள். ஈரான் தொடர்ந்து ஏவுகணைகளை வீசி வருவதால் வளைகுடா வாழ் தமிழர்களின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்தியாவுக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் உடனே நாடு திரும்ப முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய வளைகுடா நாடில் வசிக்கக்கூடிய கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், நீங்க எங்க வசிக்கிறீங்க? தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலைமை என்ன? வணக்கம், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் இங்க பிசினஸ் விஷயமா வந்தேன். இது நான் எக்ஸாக்டா நாங்க புர்ஜ் கலிஃபாக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு ஸ்டேல தான் தங்கியிருக்கேன். என்னோடது 18th ஃப்ளோரு. எக்ஸாக்டா நான் புர்ஜ் கலிஃபாக்கு பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ எனக்கு பேக் சைட்ல புர்ஜ் கலிஃபா நியர்பைல தான் இருக்கு. நேத்திலேருந்து அட்டாக் நடந்துட்டு இருக்கிறதாவும் கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு 189 மிசைலு, 209 ட்ரோனை இவங்க டீஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க, எதிர்த்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஒரு பதட்டம் இருக்குது. மக்களும் இப்ப ரோட்ல யாரும் இல்லை. கவர்மெண்ட்டும் தேர் அனௌன்ஸ் அவங்க கண்டினியூஸ் மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கார்த்திகேயன், தற்போது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறாங்களா? நீங்க பார்த்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அரசு என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? அரசு ஆக்சுவலா அந்த எதிர்ப்பு ஏவுகணை தடுக்கிறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. ரெண்டாவது, எல்லாருடைய மொபைல் போன்ல அவங்க அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப எனக்கு நைட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை அலர்ட் வந்துடுச்சு. நீங்க வெளியில போக வேண்டாம், உயரமான இடங்களுக்கு பக்கத்துல போய் நின்று எதுவுமே பார்வையிடாதீங்க, நீங்க அங்கங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கண்டினியூஸா அவங்க இந்த நம்பர்ஸ்க்கு, லோக்கல் நம்பர்ஸ்க்கு அவங்க அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ எவ்ரி ஒரு 1 hour அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த நேரத்துல இந்த தாக்குதல்கள் அதிகமா இருக்கு? தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்படுதா அல்லது விட்டு விட்டு அந்த தாக்குதல் சத்தத்தை கேட்க முடியுதா? அதை எப்படி உணர்றீங்க? ஆக்சுவலா துபாயில இன்னைக்கு காலையில தான் நாங்க அந்த சவுண்ட்ஸை கேட்டோம். பட் நேத்தி அபுதாபில என்னோட கசின் அங்க இருக்காப்ல, இஸ் என்ஜினியர். அவரு அங்க அந்த சவுண்டை கேட்டோம்னா எனக்கு கால் பண்ணாரு, இங்க ஏதாவது கேட்டுதா, இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, ஏதாவது தெரியுமாட்டு. அப்போ எங்களுக்கு தெரியல. பட் நைட்டு அவங்க தாக்குனப்பதான் இந்த புர்ஜ் கலிஃபா பக்கத்துல அந்த டேமேஜை நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ காலையில ஆஃப்டர் ஒரு 7 o'clock மேல நம்ம எப்பவுமே அந்த மிசைலோட சவுண்ட், அந்த இடி முழக்கங்கள் மாரி கேட்கும். அது கேக்குது, விட்டு விட்டு கேக்குது, அப்பப்ப கேக்குது. கார்த்திகேயன், தற்போது தொடர்ந்து ஈரான் அமெரிக்க அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய விமான தளங்களை தாக்குறதா, அங்க இருக்கக்கூடிய விமான தளங்களை தாக்குறதா நம்ம செய்திகளை பாக்குறோம். இந்நிலைமை மோசமாகும் பட்சத்துல அங்க துபாயில என்னென்ன மாதிரியான வழிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? ஒரு அவசர வழி, அந்த மாதிரியான ஏற்பாடுகள், பதுங்கு குழிகள், அந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் இருக்கா? ஆக்சுவலா துபாய் பொதுவா உலகத்துல எப்போதுமே ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரி துபாய் சொல்லுவாங்க. பட் அது துபாய்க்கே இப்போ ஒரு சேலஞ்ச் இது. ஸோ இங்க பதுங்கு குழி மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே உயரிய கட்டடங்கள் தான். இங்க எல்லாமே மிக உயரிய கட்டடங்கள். ஒரு வேர்ல்டுல சேஃபான கண்ட்ரினா நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது துபாய் தான். பட் அதுக்கே ஒரு அச்சுறுத்தல்ங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். என்னன்னா அவங்களுடைய பேஸ் எல்லாம் இங்க இருக்கிறதுனால அவங்க பேஸ அட்டாக் பண்றாங்க. அங்க கடைகள், உணவகங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் செயல்படுதா? ஏன்னா மக்கள் நடமாட்டமே இல்ல அப்படின்னு சொன்னீங்க. உணவகங்கள், கடைகள்லாம் செயல்படுதா? செயல்படுது. என்னன்னா கவர்மெண்ட் அதை அறிவுறுத்தி இருக்கிறாங்க, எதையும் க்ளோஸ் பண்ணக்கூடாது, எல்லா மக்களுக்கும் உண்டான தேவைகள், அந்த இதெல்லாம் ஃபுட்டு கிட்ட எல்லாமே எல்லாருக்கும் கரெக்டா போகணும், அத்தியாவசிய பொருட்கள்லாம் கரெக்டா போகணுங்கிறத கவர்மெண்ட் கரெக்டா மானிட்டர் பண்றாங்க.
அங்க நிறுவனங்கள்லாம் இயங்குதா இல்ல அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரியான தகவல்கள் இருக்கா? நேத்தி வந்து அபுதாபி ஃபுல்லா லீவ் கொடுத்துட்டாங்க. இங்க வந்து பொதுவா வந்து சண்டே நார்மலா லீவு. இங்க முன்னாடிலாம் ஃப்ரைடே இருந்தது, அதெல்லாம் இப்ப சாட்டர்டே சண்டே மாத்திட்டாங்க. இப்ப சண்டே லீவு. அதனால ரொம்ப அமைதியா இருக்குது. ஆனா நிறைய நிறுவனங்களுக்கு நேத்தியே லீவ் கொடுத்துட்டாங்க. இணைய சேவைகள்லாம் எப்படி இருக்கு கார்த்திகேயன்? இணைய சேவை இது வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை. பட் என்னன்னா லோக்கல் நம்பர்ல உங்களுக்கு அலர்ட்னஸ் வந்துகிட்டே இருக்கும். எவ்ரி ஒரு 1 hour வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ பி அலர்ட், நீங்க வெளியில போக வேணாம், பி சேஃப், நீங்க உள்ளறையே இருங்க, உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி வச்சுங்கன்ற மாதிரி ஒரு அலர்ட்னஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் சில பேர் மலேசியால கூட வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கூடயும் நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க வந்து வேற வேற இடங்கள்ல தங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் போகிற ஃப்ளைட்லாம் கேன்சல். எனக்கு நேத்தி ஒரு ஃப்ளைட்டு டிக்கெட் போட்டிருந்தேன், அது கேன்சல் தான். அது எப்பன்றத அவங்க வந்து சொல்லலை, திருப்பி எப்பன்னு சொல்லலை. அதனால நாங்கள் வந்து இங்கே தங்கியிருக்கிறோம். இது தொடர்பா இந்திய அரசின் தரப்போ தமிழ்நாடு அரசின் தரப்புல இருந்தோ உங்களை தொடர்பு கொண்டாங்களா? அது தொடர்பான ஏதேனும் விளக்கம் ஏதாவது கொடுத்தாங்களா? ஆக்சுவலாக நாங்கள் நியூஸில் கேள்விப்பட்டது வந்து ஏதாவது யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ உடனே இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ண சொல்லி அறிவுறுத்துறாங்க. அது நியூஸு, வாட்ஸ்அப்பு தெரிஞ்சவங்க மூலியமா வருது. இந்த மாதிரி நீங்க வந்து இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலாம், அமீரகத்தில் இருக்கிற இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளலான்ட்டு மக்கள் தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. அர்ஜென்ட்டா போகணும்னு இருக்கிறவங்க. மற்றதெல்லாம் தேர் லிசனிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை நாளா அங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க கார்த்திகேயன்? அந்த போர் சூழலை எத்தனை மணி நேரமா உணர்றீங்க? இன்னும் எவ்வளவு நேரம் இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? ஆக்சுவலா இது வந்து இன்னும் ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. ஆக்சுவலா வந்து நேத்திலாம் நாங்க இரவு முடிவுக்கு வந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு மார்னிங் திருப்பியும் அதே மாதிரி ஒரு சவுண்டை வந்து நாங்க கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால வந்து இன்னும் அந்த சீஸ்ஃபயர் அவங்க வந்து இன்னும் நிறுத்தல. அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. விமான சேவைகள் முற்றிலும் தடைபட்டு இருக்கு, அப்படித்தானே? ஆமா, முற்றிலும் 100% விமான சேவை கிடையவே கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு 187 மிசைலையும் 209 ட்ரோனும் இவங்க வந்து ரீஅட்டாக் பண்ணி அதை நிறுத்திருக்காங்க, தடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த சமயத்துல எந்த ஒரு வான்வெளி பறக்கிறதோ ஏதோ ஒரு நடந்ததுன்னா அது வந்து மிகப்பெரிய அச்சுறுத்தல், மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னா ஒரு விமானம்னா எவ்வளோ நிறைய பேர் அதில் டிராவல் பண்ணுவாங்க. அதனால அவங்க போகாம இருக்கிறது தான் ரொம்ப சேஃப். பதட்டம் அடையாம போகாம இருக்கிறது தான் சேஃப். நம்ம அவங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க கவர்மெண்ட் கொடுக்கறத என்னென்ன அறிவுறுத்துறாங்களோ அதை ஃபாலோ பண்ணா குட். நீங்கள் உட்பட அனைவரும் பாதுகாப்பா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இணைப்புல வந்து தகவல்களை பகிர்ந்துள்ளமைக்காக நன்றி திரு கார்த்திகேயன். நன்றி. எனக்கு வளைகுடா நாடுகளில் கிட்டத்தட்ட 15 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள். அங்கு தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன என்பதை பார்க்கிறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் 137 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. கத்தாரில் 66 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன.